கதிருக்கு ஏற்கனவே நந்தினி மேல பயங்கரமா சந்தேகம் தான். யார் இது பர்தா போட்டுட்டு நம்பாள் மாரியே இருக்குதே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கரிகாலனும் அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுட்டே இருந்தாங்களா, இந்த விஷயத்த குணசேகரன் காதுக்கு போகவும், "ஏன்டா இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கல்யாண வீட்ல மேக்கப் பண்ற தவள" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிடுவாரு. "இப்ப நந்தினி எங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும் ஓரமா" அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நந்தினி தான் அங்க இருக்கிறவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா, அறிவுக்கும் ரேணுகாவுக்கும் வாக்குவாதம் வந்துடுது. "நந்தினி எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி இங்க தான் எங்கேயோ வெளிய போயிருக்கா வந்துருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின்னா முரணா பதில் சொல்லவும், இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன்ல மாமா, நந்தினி அக்கா நட மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அது நந்தினி அக்கா தான் போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்றாங்களா. ஸோ நந்தினி அக்கா அதாவது நந்தினி ரூமுக்கு வராங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "ஏய் இங்க வாங்க கிட்ட. உன் முகமூடிய எடு." அவங்களுக்கு தமிழ் தெரியாது சித்தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டு கட்டுறதுக்காக வந்து அங்க சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அது எதுவுமே கேட்காம தர்ஷன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முகத்த பார்க்கவுடனே பலார்ன்னு ஒரு அறைய விட்டு அவங்க அண்ணன் கிட்ட எடுத்துன்னு போய் நிறுத்துறாருங்க. "இப்ப தெரியுதா நான் எதுக்காக இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரே ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குதுங்க. சேம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.